இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை யார் பார்ப்பார்கள்? என்னை எல்லாரும் ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்களே. எந்த ஒரு காரியத்திலும் என்னை சேர்த்து கொள்வதில்லை. எந்த ஒரு பயனும் நான் அடைவது இல்லை. எல்லாராலையும் கைவிடப்பட்டவள் போல, கைவிடப்பட்டவன் போல நான் காணப்படுகிறேனே. என்னை யார் தூக்கி எடுப்பார்கள்? எனக்கு யார் உதவி செய்வார்கள்? என்னை யார் பராமரிப்பார்கள் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாய் இருக்கிறேன். தீங்கு நாட்களில் நான் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 41:1 இவ்வாறாக சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஒடுக்கப்பட்டு ஒடுங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களால் துரத்தப்படுகிறேனே, அவர்களால் வெறுக்கப்படுகிறேனே, அவர்களால் காயப்படுத்தப்படுகிறேனே, என்னை யார் சேர்த்து கொள்வார்கள் என்று அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு வரும்போது மனிதர்கள் உன்னை விடுவிப்பது அல்ல, உன்னுடைய சொந்தங்கள் உன்னை விடுவிப்பது அல்ல, நானே உன்னை விடுவிப்பேன். நான் கர்த்தர், நானே உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஏழைகளையும் பணக்காரர்களையும் பிரித்து பார்ப்பது இல்லை. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களை தேடி போய் தம்மிடம் சேர்த்து கொள்கிறவரைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவரை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நமக்கு தீங்கு என்று வரும்போது நாம் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருப்போமேயானால் நம்முடைய தீங்குகள் மாற்றப்படும். நம்முடைய ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் இன்று உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமேயானால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் தோன்றி நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நல்ல தகப்பன் தான் நாம் இன்று ஆராதிக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறதுனால அவருடைய பாதப்படிகளை பார்த்து நாம் நடந்து போவோமேயானால் போய் சேர வேண்டிய கானானை போய் சேரலாம். ஆனால் இன்று ஜனங்கள் இச்சைகளுக்குள் ஆடி விழுந்து மாயான உலகத்தையே பார்த்து கொண்டு நடக்கிறதுனால பாதைகள் மாறி எங்கெங்கோ பாவ வழிகளுக்குள் விழுந்து கிடக்கிறார்கள். இதனால் பல தீங்குகளை உண்டு பண்ணுகிறார்கள். குடும்பத்தில் பல தீங்குகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, வியாதிகள் வருகிறது. சத்துருவானவன் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கு ஒரு பிரசன்னம் இல்லை, அங்கு ஒரு அபிஷேகம் இல்லை, அங்கு ஒரு தேவனுடைய ஆளுகை அந்த குடும்பங்களில் இல்லாததினால குடும்பங்கள் சின்ன பின்னமாய் சிதறி கொண்டு போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் தீங்கு நாட்களில் நான் உன்னை விடுவிப்பேன். நீ இப்பொழுது இருக்கக்கூடிய காலமோ தீங்கின் காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை நான் விடுவிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் வாக்கு
கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, நான் சிறுமைப்பட்டவன் ஆண்டவரே, என் மேலே உம்முடைய கரம் பதிக்கப்படட்டும், நான் தீங்கு நாட்களில் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீர் விடுவியும் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் மேலே ஆண்டவருடைய கரம் வைக்கப்படுகிறது. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். படுக்கையில் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இன்றைக்கி வியாதியோடு இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். படுக்கையோடு கிடக்கிறேனே, என்னால் எழும்ப முடியவில்லையே, இந்த வியாதி என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே, இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த வியாதியில் ஒரு மாற்றம் இல்லையே, நான் மருந்துகள் எடுத்து கொண்டிருக்கிறேன், வைத்தியசாலைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறேன், அநேக பணங்கள் வீண் செலவாய் போய்கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி பார்த்தாயானால் உன் படுக்கையில் கிடக்கிற உன்னை நான் சொஸ்தமடைய செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று யாரெல்லாம் கேட்கிறீர்களோ ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்துட்டேன், அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறதுன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். அவன் எப்பொழுது சாவான், அவனுடைய படுக்கையை எப்பொழுது எடுக்கலாம், இந்த குடும்பம் எப்பொழுது அழியோ, இந்த குடும்பத்தின் மேன்மையை எடுக்கலான்னு சொல்லி அநேகர் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அப்படி விடுவது இல்லை, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்கு நான் சுகம் தருவேன், தீங்கு நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் மத்தியில் உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று அழகான ஒரு வார்த்தையை தந்திருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தீங்கு நாட்களை தேவன் விடுவிக்க வேண்டும். மனுஷன் அல்லப்பா, தேவன் நீரே எங்களை விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்கப்பா. எங்கள் சத்துருக்களை நீர் சரி கட்டி பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருவர் மேலேயும் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களை ஜெயிப்பதற்கு எங்களால் முடியாது, அவர்களிடம் நாங்கள் போராட முடியாது. தேவன் தாமே எங்களை பலப்படுத்தணும், எங்களை அதிகாரப்படுத்தணும். எங்களுக்காக தேவன் போராடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் எங்களை தொடாதபடிக்கு தேவன் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பாடுகள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. அவர்களை தேவன் தொடுவீராக, அவர்களை தேவன் பாதுகாப்பீராக, அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தீங்கு நாட்களில் தேவனுடைய கரம் வைக்கப்பட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.